வாழைக்காய் தவா ஃப்ரை எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். வாழைக்காவை இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சுடு தண்ணியில் வாழைக்காய் சேர்த்துட்டு உப்பு கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்து இது ஒரு வேக்காடு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது இந்த அளவுக்கு கட் ஆகிற அளவுக்கு குக் பண்ணிவிட்டு இதை நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமாக சால்ட்டு, பெருங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, எண்ணெய் இதெல்லாம் சேர்த்துட்டு இது ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு எல்லா வாழைக்காலையும் இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் ஊறணும். ஸோ அந்தளவுக்கு ஊறினா தான் அந்த மசாலாலாம் நல்லா இறங்கியிருக்கும். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஒரு தவாலையோ இல்லை இது மாதிரி தோசை பேன்லேயோ வந்து நிறையா எண்ணெய் விட்டு 2 சைடும் வாழைக்காவை நல்லா குக் பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட வாழைக்காய் தவா ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே ரெசிபியை நீங்கள் சேனை கிழங்குலையும் நீங்கள் செய்யலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்து சாப்பாடு பார்த்திங்கன்னா வந்து சுட சுட இந்த வாழைக்காய் தவா ஃப்ரை பண்ணினது ப்ளஸ் சூடான சாதம், சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார், ஒரு சின்ன ஸ்லைஸ் மாம்பழம், கூடவே ஒரு டம்ளர் மோர்.